ஏடி, இப்ப என்ன ஆயிட்டுன்னு இங்க வந்து நிக்கிற? சொல்ல சொல்ல கேட்காம என்னத்துக்கு காலேஜ் வரைக்கும் அவரை தேடிக்கிட்டு போற? ஏடி, அவர் தான் கோபத்துல இருக்காருன்னு தெரியுதுல்ல. இப்ப நீ ஒன்ன பேசி அவர் ஒன்ன பேசி இன்னும் பிரச்சனைய அதிகமாக்கணுமா? சொல்லு, கொஞ்சம் விட்டு புடிட்டி. இல்லம்மா, அவரு மாறுற மாதிரி தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன்னு தடவையா இப்ப உணர்றமா. உங்க யாரு பேச்சையுமே கேட்காம நான் ஆடின ஆட்டத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனமா இது. இதை நான் ஏத்துதான் ஆகணும். ஏட்டி, இப்படி எல்லாம் பேசாத, மனசுக்கு சங்கடமா இருக்கு. இங்க பாரு, உங்களெல்லாம் பெத்து வளர்த்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதானே நான் இப்படி எல்லாம் இருக்கேன். ஏட்டி, என்னைக்காவது உங்க ஆசைக்கு எதிரா ஏதாவது பண்ணிருப்பனா? நீ விருப்பப்பட்ட சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். உங்க அப்பா உனக்கு வீடு நிலம்னு கொடுக்கணும்னு வந்தாரு. ஆனா உன் புருஷன் எதுவுமே வேண்டாம், ஏன் பொண்டாட்டியை காப்பாத்த எனக்கு தெரியும்னு சொன்னான். நான் அதை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க எம்பட்டு கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்காம நீ கர்ப்பிணிக்காரியா இருக்க. இப்பவும் அவரு இப்படி கோவப்பட்டா எப்படி? நானும் போய் அவ அம்மாட்ட பேசி பார்த்தேன். அத்தையும் சுமூகமா தான் போறாங்க. ஆனா இவருக்கு தான் கோபம் பொறுக்க முடியல. எனக்கு வேற வழி என்னன்னு தெரியல. நான் போய் மறுபடியும் அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அம்மா, நீ ஏன் அம்மா, நீ எங்கேயும் போக கூடாது. அப்படி நீ எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சிச்சு நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். ஏமா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ எந்த தப்பும் பண்ணல. நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? ஏமா, அவரு அப்படியெல்லாம் பெருசுபடுத்தாதவரா இருந்தாரு. நான் என்னைக்கோ இங்க தேடி வந்திருப்பாருமா. அவர் மனசுல வேற எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி வீண் கோவத்திலையும் ஆத்திரத்திலயும் இருக்காரு. ஏமா, நீ எங்கேயும் போக கூடாது. நீ விட்டு பிடி. வந்தா வராரு, வராட்டி போறாரு. ஏன் பிள்ளைய எனக்கு வளர்த்துக்க தெரியுமா? எங்களை எல்லாரையும் நீ தான் கால நிக்கிற மாதிரிதான் வளர்த்துருக்க. இப்படி போய் இன்னொருத்தர் கால பிடிச்சு கெஞ்சுற அளவுக்கு கேவலமா எங்களை வளர்க்கலமா. ஆம்பளனா என்னனாலும் பண்ணலமா. கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க தெரியணும், பொண்டாட்டிய மதிக்க தெரியணும். நான் காலேஜ் தேடி போயிருக்கேன், என்னை என்னெல்லாம் பேசி அவமானப்படுத்தினார்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு சொல்ற, 1000 தான் இருந்தாலும் அவரு உன் புருஷன். அவருக்கு நீ மரியாதை கொடுத்து தானே ஆகணும். நீ சொல்ற அந்த மரியாதைக்காக தான் நான் அங்க போனேன். ஆனா அவரு என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாரு தெரியுமா? கொஞ்சம் நெஞ்ச அவமானம் இல்ல. ஏமா, இப்பதான் உனக்கு புருஷன்னு ஞாபகம் வருதோ? இங்க எதுக்கடி வந்த? சீன் போடவா வந்த? உன்னை மத்தவங்களாம் பெருசா நினைக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக வந்தியா? சூர்யா சாரு நமக்கெல்லாம் உதாரணமா இருக்காரு. இங்க பொண்டாட்டி கிட்ட மல்லுக்கு நிக்கிறாருன்னு என்ன அசிங்கப்படுத்த வந்தியான்னு கேட்டாரு தெரியுமா? ஏமா, கொஞ்சம் கூட ஏன் மேலையும் வயிற்றுல வளர குழந்தை மேலையும் பாசம் இருந்திருந்தா அவர் இப்படி எல்லாம் பேசியிருப்பாரா? யாரும் எதுவோ பண்ணிட்டா ஒட்டி. எனக்கு என்னமோ யாரோ செய்வன வச்சுட்டாவோன்னு நினைக்கேன். அதான் இப்படி திடீர்னு புத்தி மாறி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. இப்படி எல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நல்லா இருந்த உங்க வாழ்க்கையில சூனிய வச்ச மாதிரி இப்படி பேசுறாருன்னா வேற யாரோ ஏதோ பண்ணிருக்கா ஒட்டி. என்ன கட்டி சூனியம் அது இது? ஏமா, இதெல்லாம் எந்த காலத்துல இருக்க நீ இன்னும் இப்படி நம்பிக்கிட்டு? அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம புத்தி தான். நல்லதா நடந்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு, கெட்டதா நடந்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நான் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா ஆடி இருக்கேன். ஏமா, நானே மாறிட்டேன்னா அவரும் ஒரு நாள் மாறுவாரு. அதுக்காக காத்திருப்போம். அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம சூனியம் கீனியம் செய்வனன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. என்னையில இருந்து நீ இப்படி பேச ஆரம்பிச்ச? ஆமா, நானும் இதையெல்லாம் நம்பாதவதான். ஆனா என்ன செய்யறது? இப்ப கொஞ்ச நாளா அந்த ஆளுக்கு இருக்க பிடிச்ச மாதிரி இந்த ஆட்டம் ஆடுனா என்ன செய்ய சொல்ற? இவர் வேற இப்படி ஆடிக்கிட்டு கிடக்காரு. அங்க அவன் சில்பாவை கூப்பிட போனா இன்னைக்கு வந்துருவேன்னா இம்பட்டு நேரம் ஆயிட்டு என்ன ஆளை காணும். ஆளுக்கு இப்படி நடந்துக்கும் போது எனக்கு என்ன தோணும்? யாரோ ஏதோ பண்ணிருக்கான்னு தானே பேச தோணும். அதுக்காக இப்படி கண்டதையும் பேசுவியா? ஏமா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்ன செய்யறது? அவசர அவசரமா காதலிச்சோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சோம். அதான் அவருக்கு என்னோட அருமை தெரியல. சரி போகட்டும், எல்லாம் ஒரு நாளே புரிய வரும். அப்போ தன்னால தேடி வருவாரு. சும்மா தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. வா, அப்பா ஆபீஸ்க்கு போற டைம் ஆயிட்டுல. நீ இங்க வந்து நின்னுகிட்டு இருந்தா அப்பாக்கு யாரு சாப்பாடு கொடுக்கறது? வாமா. என்னமோ நீ இவ்வளவு தைரியமா இருக்கத நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பெருமையா இருக்கு. நீ மாறினதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு.
ஆனா இவர் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு ஒரு பக்கம் கவலையா இருக்கு. நாம நடத்தி வச்ச கல்யாணம் இது. ஆனா உன் அக்கா ராகினிய பாரு, அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. சொந்தக்காரன் வேண்டான்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவன்தான் அவளை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறான். அவ மாமிய எத்தனையோ முறை அவமானப்படுத்தியும் அவன் ஒரு நாள் கூட உன் அக்காக்காரிய விட்டு கொடுத்ததே கிடையாது. அவன் ரோட்ல போட்டு அவ ஆத்தாக்காரி வெரைட்டி முடுக்குனப்ப கூட அவன் மல்லுக்கு நின்று என் பொண்டாட்டி இந்த வீட்டில தான் இருப்பான்னா. ஆனா இன்னைக்கு எப்படியெல்லாம் பாத்துக்கிறான். அவன் அவளுக்காக விட்டு கொடுத்து போறான். ஆனா நீ விரும்பி விரும்பி கெட்டிக்கிட்ட. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். உன் புருஷன் இப்படி நடந்துக்குவானு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. ஏம்மா, ஆளப்பட்ட சுப்புலட்சுமி மைனியே திருந்திட்டாவோ, பின்ன இவர் ஏமாத்திரம் விடுமா. எல்லாம் ஒரு நேரம் வரணும், தன்னால தேடி வருவாரு. நீ வருத்தப்படாத, குழந்தை பிறந்த உடனே எல்லாம் சரியாயிரும்னு நம்புவோம். சரி டி வா. அப்பனே முருகா, இவளுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல. இவளுக்கு இருக்கிற தைரியத்தை எனக்கும் கொடு. பாவி மனசே, எங்க போய் தொலைஞ்சாருனே தெரியலையே. இன்னைக்கு மாவாட்டுற வேலை நம்ம வேலை. அத ஓபி அடிச்சிடலான்னு பார்த்தா இந்த ஆளை வேற ஆளை காணுமே. கிழவிக்கு உடம்பு சரியில்ல, ஊருக்கு போகணும்னு சொல்லிடலான்னு பார்த்தா இந்த ஆளு வருவார்னா இன்னும் ஆளை காணுமே. கிரைண்டர்ல தான் மாவாட்டணும். ஆனாலும் அதை செய்யறதுக்குள்ளேயும் நமக்கு வர்ற கடுப்பு இருக்கு. ஆட்டுறதாவது அதை ஆட்டிப்பிடும். ஆனா கிரைண்டரை கழுவி காய வைக்கணுமே. இல்லைன்னா மாமியா நம்மளை போட்டு வந்து பாருன்னு கேக்குமே. எப்பா பார்த்தாலும் வழிய விட்டுட்டு எங்கிட்டி போனேன், கழுவி வெயில்ல காய வைக்க வேண்டாமா அப்படிங்கும். அது ஒரு வேலை. அதை செய்யறதுக்கு சும்மா கிடக்கலாம். 4 இட்லியை கடையில் வாங்கி தின்னா நல்லா இருக்கும். எப்பா பாரு இட்லியை செடு தோசையை செடுன்னு போட்டு மனுஷனை படுத்தி எடுத்துக்கிட்டு கிடக்காவோ. அதுலயும் இந்த சுப்புலட்சுமி அக்கா இருக்காளே, எப்பா கண்கொத்தி பாம்பா என்னைய தான் தேடி வருவா. வந்துட்டாளே, நம்ம இங்கே இருக்கோன்னு இவளுக்கு யார சொன்னா கெவிலி தான் அடிச்சிரும் போல. ஏ அப்பா, மூக்கு வேர்த்து போய் தான் வருவா. வரும்போதே ஆங்காரத்துல வெந்நிய காலில் கொட்டின மாதிரிலாம் வர்றா. முத்தலகு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? புளிக்க மாட்டுக்கு மாவு அப்படின்னு சொல்லி குளிர்காலமா இருக்க அப்படின்னு ராத்திரியே அரிசியை ஊற போட்டு வச்சிருக்கேன். இந்நேரத்துக்கு நீ உளுந்த ஊற போட்டு கிரைண்டர்ல போட்டிருக்கணுமா இல்லையா? இங்க வந்து நல்ல சொக்கப்பான மாதிரி உட்கார்ந்து கிடக்க. யாரு உன் வேலையை செய்யறது? அக்கா, யாரு கேட்டுட்டு போட்ட? உன்னை யாரு அரிசியை ஊற போடச்சனா? சப்பாத்திக்கு இல்லைன்னா பூரிக்கு போட்டுக்கலாம்ல. 2 நாள் கழிச்சு போட்டிருந்தா வேண்டானா இருக்கு. நீ பேசாட்டி ஊற போட்டு வச்சுட்ட. எங்க ஆச்சிக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. அதான் நான் கிளம்பி உட்காந்துருக்கேன். எப்படி மாவரைக்க முடியும்? அவர் வந்த உடனே அவரை கூட்டிட்டு நான் ஊருக்கு போறேன். இந்த ஒரு தடவையும் நீ அரைச்சிரு. உங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்லையா? எப்ப போன் வந்துச்சு? யாரு போன் பண்ணா? அப்ப முதல்ல சொல்ல வேண்டாமா? ஓ சௌரியத்துக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டனா உன் வேலை நான் செஞ்சா ஏன் வேலையை யார் செய்யறா? இங்க பாரு, இனிமேதான் சமையல் ஆரம்பிக்கணும். மாமா மத்தியானத்துக்கு சாப்பிட வருவாங்க. ஏய், ஓ சௌரியத்துக்கு இங்க வந்து உட்காந்து உன் வேலையும் ஏன் தலையில கட்டினா என்ன செய்யறது? மாவை அரைச்சி வச்சுட்டு அப்புறம் போ. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சில்பாவும் வீட்ல இல்ல. இருந்தாலாவது அவளை அரைக்க சொல்லலாம். அவ அரைச்சு போட்டுட்டு ஓடி போயிருவா. கழுவுறது யாரு? நான் தான் உட்காந்து கழுவணும். இங்க பாரு, அவ காயத்ரியும் வேலைக்கு போறவா. அவளை எதுவும் சொல்ல முடியாது. அத்தை இருக்கிற மனநிலையில அவங்களே பாவம். அவங்கள போட்டு தொந்தரவு பண்ண முடியுமா? அவ மாலினி பாவம் பிள்ளைத்தாச்சி. அவளுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். நீ என்ன எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டிட்டியனா நான் எப்படி செய்யறது? அதுக்கு என்னக்கா செய்யறது? உன்னை யாரு ஊற போட சொன்னா? நான் ஊற போடலங்கிற போதே உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ பேசாட்டி உன் சௌரியத்துக்கு ஊற போட்டு வச்சுட்டனா இப்ப என்ன பண்றது? இந்த ஒரு தடவையும் நீ யார பாவி பேவுள்ள எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. ஏ அப்பா, என் உசுர வாங்க தான் வருது. இவ சும்மா ஆடு ஆடுன்னு ஆடுதா. இப்போ அந்த கிழவி என்னத்துக்கு இங்க வந்துச்சு? பத்தாதுக்கு என் புருஷன் இருக்காரே, எனக்கு வேற யாரும் இல்ல, அந்த ஆளுதான். என்னன்னு சொல்ற?
உங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் சொன்னா நீ என்னன்னா ஆச்சி இங்கே வந்திருக்குங்கிற. யாரு சொன்னா எங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு? எங்க ஆச்சி கல்லு குத்தி ஆட்டம் நல்லா தான் இருக்கு தெரியுமா? இப்பதான் சுடிச்சு சுடிச்சு பேசிச்சு. வேணும்னா நீ வந்து பாடு. அப்பா ஊருக்கு போச்சா, அப்படியே வட வழியில ஆச்சியும் செடி சும்மா தானே அடிக்கிய வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டான். ஒரு மாவு அரைக்கிறதுக்காக ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி பொய்ய புழுவியோ? ஒழுங்கு மரியாதையா துணியை மாத்திட்டு வந்து மாவு அரை. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு போன் வந்துச்சு, அதை வச்சுதான் நான் சொன்னேன். போ தாயி, வாரேன். இல்லம்மா, மாவு அடிக்கிறதுக்காக இப்படி பொய் புழுவியா? ஏமா அப்படி இருக்க? அவதான் உளர்தானா, நீ அதுக்கு மேல உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்கிருவியே. போல பிடிமானா எல்லா வேலையும் செய்து எல்லா வேலையும் பிடிமா தலையில கட்டிக்கிட்டு நீ கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்ட. மாவு அடைக்கிறது மட்டும் தானே உங்க வேலை. அதை கூட உனக்கு அடக்க முடியாது. என்னமோ நீ ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுன்னு ஆட்டுற மாதிரிலாம் பேசுற. கிரைண்டர்ல போட்டா அடைக்க போது கழுவி மட்டும் தான் வைக்கப்பட. அதுக்கே சோம்பேறித்தனம் பண்ணா வழங்குமா? போய் மாவடை போ. ஏ அப்பா, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இவன் பிசாடி சொல்லிட்டு போயிட்டான். இன்னும் ஒரு வாரத்துக்கு இவ இதை வச்சுக்கிட்டு என்ன காய்ச்சுன்னு காய்ச்சுவாள. என்ன நம்பவும் மாட்டாளே. சரி, போய் அரைப்போம். வேற வழி